ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோல்டுக்கான ஒரு பெஸ்ட் ரெமிடி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலே வந்து மட்டன் சூப் வந்து எப்படி பண்ணுறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் 1/4 கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மட்டன் வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எலும்பு பீசஸாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து நமக்கு சூப்புக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ப்ரிஃபரபிளாக அப்படி வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கறி வேகிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் இஞ்சி சேர்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து இடித்து வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி வந்து நல்லா இடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இதை வந்து மூடி போட்டு ப்ரெஷர் குக்கரை வந்து மூடி போட்டு நம்ம விசில் விட போகிறோம். விசில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாகவே வந்து எனக்கு வந்து மட்டன் வேகிறதுக்கு வந்து 4 விசில்லே வந்து வெந்துடும். ஸோ அந்த தண்ணி பொறுத்து வந்து அது மாறும். உங்கள் வீட்டில் இப்போ உங்களுக்கு வந்து எந்த டைமில் எந்த விசிலில் வந்து அது வேகுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 விசில் விட்டால் தான் வந்து அந்த மட்டன் வேகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மட்டனை. பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து சூப் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 10 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறைய சேருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சு. எலும்புமே வந்து நல்லா வேகட்டும், அந்தளவுக்கு வந்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நார்மலாக உங்களுக்கு 4 விசிலில் வந்து 3 விசிலில் வந்து கறி வேகும்னா ஒரு 4 to 5 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த எலும்புமே வந்து நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து பெப்பர் பவுடர், ஃப்ரெஷ்ஷான பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சிங்க, அவ்வளோதாங்க. நம்ம டேஸ்டியான மட்டன் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.